எங்கட நாட்டுக்கு இன்றைக்கு தவிர்க்க முடியாத ரெண்டு நாடுகளாக இருக்கிறது தான் இந்தியாவும் சீனாவும். அதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல். ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால், யதார்த்தமான உண்மை என்னென்னா, அந்த ரெண்டு நாடுகளுக்கும் தான் எங்கட நாடு முக்கியமே தவிர இலங்கைக்கு இந்தியாவும் சீனாவும் முக்கியம் இல்லை. அதாவது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு, இந்தியாவினுடைய அரசாங்கத்துக்கும் சீனாவினுடைய அரசாங்கத்துக்கும் தான் இலங்கை முக்கியம், இலங்கைக்கு அந்த ரெண்டு நாடுகளுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாடுகள் உள்ளே வந்து முதலீடு செய்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம், உங்களுக்கு கடன் தாரம்னு சொல்லி உள்ளே வந்து எங்கட நாட்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அரசியல் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு அந்த ரெண்டு நாடுகளுக்கும் கீழே நாங்கள் போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து இப்போ உருவாகி இருக்குது. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய ஒரு அரசியல். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கதைப்போம். ஓகே, இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கைக்குள்ள உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் 2வது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயமாக இப்போ சீனாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக வந்து சீனாவுக்கு போயிட்டு நேற்று 14ஆம் தேதி திரும்ப நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே முதலாவது வந்து இந்தியாவுக்கு போயிருந்தார், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 4 நாள் இந்த சீனாவுக்கு போன இந்த உத்தியோகபூர்வ விஜயத்துக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய FDI, ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி முதலீடா $3.7 பில்லியன் இலங்கைக்குள்ள சீனாவால் முதலீடு செய்யப்பட போகுது. அதே மாதிரி 15 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டிருக்குது. அது எது சம்மந்தப்பட்டது, எதுக்காக அந்த $3.7 பில்லியன் அவ்வளோ பெரிய பணம் இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட போகுது. இப்போ ஒரு கேள்விகளை ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னு சொன்னால், ஏற்கனவே சீனாவினுடைய வேறு நாடுகளில் அதே மாதிரி இலங்கைக்குள்ள கடந்த காலங்களில் சீனா செய்த ஒரு சில செயற்பாடுகள் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். என்னென்னு சொன்னால், இந்த கடன் பொறி, சைனாஸ் டெப் ட்ராப்ட்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ திரும்பவும் சீனா இலங்கைக்கு முதலீடு செய்கிறன்ற பேரில் உள்ள வந்து திரும்பவும் இலங்கையை கடனாளியாக போகுதான்ற ஒரு கேள்வியும் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது சம்மந்தமாக தான் டீட்டெயில்டாக இந்த 4 நாட்களுக்குள்ளே என்ன நடந்தது, எது சம்மந்தமான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றதை டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விஷயம் மட்டும் முதல்ல இருந்தே தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது தான் புதுசாக வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிற விஜித ஹேரத் அவர்களும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற பிமல் ரட்நாயக இவர்கள் மூவரும் உத்தியோகபூர்வ சீனாவுக்கான விஜயமா 14ஆம் தேதி சீனாவுக்கு போறார்கள். அதாவது சீனாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற ஜி ஜின்பின் அவர்களினுடைய உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில், ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் இவர்கள் 3 பேருமே சீனாவுக்கு வந்து போறார்கள். அங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, அமோகமான வரவேற்பு வந்து அங்கே கொடுக்கப்படுது. இந்த இந்தியாவில் எப்படி அவர்களுடைய நாட்டினுடைய இராணுவத்தால் கலாச்சார ரீதியான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டதோ, அதே மாதிரி சீனாலையும் அந்த நாட்டினுடைய இராணுவ மரியாதையோட கலாச்சார ரீதியான வரவேற்பு வந்து அங்கே கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு 15ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறுகளையும், அதாவது சீனாவினுடைய அரசியல் வரலாறுகள், அதே மாதிரி அவர்களுடைய அருங்காட்சியங்களை வந்து கிட்டத்தட்ட அவர்களுடைய ஒரு அருமை பெருமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த காட்சிகள் வந்து அவர்கள் வந்து அங்கே பார்வையிடுறார். என்ன சொன்னால், எல்லா நாட்டிலையுமே நடக்கிறது வழக்கம் தான். ஒரு நாட்டுக்கு புதிதாக ஒரு தலைவர் வரும்போது முதலாவதாக அந்த நாட்டை பற்றின வரலாறுகள் தான் அங்கே வந்து அவர்களுக்கு காட்டப்படும். ஸோ அதே மாதிரி தான் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் அங்கே போய் அதெல்லாத்தையுமே வந்து பார்வையிடுறார். அதுக்கு பிறகு மிக முக்கியமாக சீனாவினுடைய மக்கள் குடியரசினுடைய தலைவராக இருந்த மாவோ சேதுங் அவருடைய நினைவிடத்துக்கு போய் வந்து அஞ்சலியும் செலுத்துகிறார். ஏன்னு சொன்னால், இவர் தான், இந்த மாவோ சேதுங் தான் சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் தன்மைக்கும் வந்து பிரதானமான காரணம்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். ஸோ அவருடைய நினைவிடத்துக்கும் போய் வந்து அஞ்சலியும் செலுத்திக் கொள்கிறார். அதுக்கு பிறகுதான் சீனாவினுடைய ஜனாதிபதி ஜி ஜின்பின் அவர்களை வந்து மாலை நேரத்தில் வந்து சந்திக்கிறார். பிற்பகல் நேரத்தில் வந்து அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு வந்து நடக்குது. சீனாவுடைய ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதிக்கு, உங்களினுடைய புதிய யுகத்தை நோக்கின இந்த அரசியல் வளர்ச்சிக்கு வந்து எப்போவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற ஒரு உறுதிமொழியையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வழங்குகிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு 15 முக்கியமான புரிந்துணர்வு உடன்படிக்கைகளில் வந்து கைச்சாத்திடப்படுது. இலங்கை சம்பந்தமான உடன்படிக்கைகள், அதாவது பொருளாதார கலாச்சார அரசியல் சார்ந்த ஒரு 15 உடன்படிக்கைகள் வந்து அங்கே கைச்சாத்திட்டதா ஊடகங்களுக்கு விஜித ஹேரத் அவர்கள் அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு பிறகு
சீனாவினுடைய மிகப்பெரிய முதலீட்டாளர்களோட ஜனாதிபதிக்கும் அவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதுக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களையும் அடுத்தடுத்த நேரங்களையும் வந்து ஏனைய சீனாவினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்களையும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் விஜித ஹேரத் அமைச்சர் அவர்களும் அதே மாதிரி பிமல் ரத்நாயக்க இவர்கள் 3 பேருமே வந்து சந்திக்கிறார்கள். அதுக்கு பிறகு 17ஆம் தேதி நேற்று மாலை நேரம் திரும்பவும் ஜனாதிபதி நாட்டுக்கு வந்து திரும்பியிருந்தார். ஸோ இவ்வளவும் தான் இந்த 4 நாட்கள் உத்தியோகபூர்வமான விஜயத்தில் பிரதானமாக நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதில் ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் 16ஆம் தேதி இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவினுடைய ஒரு மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனமாக இருக்கிற சினோபெக்குக்கும் இடையில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுது. அதாவது ஹம்பாந்தோட்டையில் $3.7 பில்லியன் முதலீடு FDI இலங்கைக்குள்ள இந்த புதிய அரசாங்கத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற முதலாவது மிகப்பெரிய நேரடி வெளிநாட்டு முதலீடா $3.7 பில்லியன் ஒரு பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவனத்துக்கான ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்படுது. இதுதான் ஒரு மிகப்பெரிய முதலீடா. கிட்டத்தட்ட இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்ட முதலீடுகளையும் பெரிய முதலீடு. அதே மாதிரி புதிய அரசாங்கத்துக்கு முதலாவதாக கொண்டு வரப்பட்டிருக்கிற நேரடி வெளிநாட்டு முதலாவது முதலீடா. இந்த முதலீடை வந்து சீனா இலங்கைக்கு முதலாவது விஜயத்தில் பரிசா அன்பளிப்பு செஞ்சிருக்குது. 2 லட்சம் பேரல்ஸ் அளவு எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய வலு இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக தான் இந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்து உருவாக்கப்பட போகுது. அதே மாதிரி இது இலங்கைக்குள்ள உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவனைகளுக்காக மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற நோக்கத்தோடையும் தான் இந்த $3.7 பில்லியன் இலங்கைக்குள்ள இந்த முதலீடு செய்யப்பட்டிருக்குதா இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து எங்களுக்கு தெரிய வர விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த 15 ஏனைய உடன்படிக்கைகள் இருக்குது தானே, புரிந்துணர்வு உடன்படிக்கைகள். அந்த உடன்படிக்கைகள் எது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இலங்கைக்குள்ள பொருளாதாரம், கல்வி, ஊடகம், கலாச்சாரம் இது 4ம் தொடர்புடையது. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான 2 பக்க புரிந்துணர்வுகளோடு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு 15 ஒப்பந்தங்கள். இலங்கையினுடைய கல்விக்குள்ளேயும் சீனாவினுடைய கல்வியும் இலங்கையினுடைய கல்வியும் சம்மந்தப்படும் என்ற மாதிரியும், ஊடகத்திலையும் சீனாவினுடைய ஊடகங்களும் இலங்கையினுடைய ஊடகங்களும், கலாச்சாரத்திலையும் சீனாவுடைய கலாச்சாரம் இலங்கையினுடைய கலாச்சாரம், அதே மாதிரி பொருளாதாரம் சீனாவுடைய பொருளாதாரம் இலங்கையினுடைய பொருளாதாரம் இது 4மே 2 தரப்புல இருந்தும் செய்யப்பட்டிருக்கிற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இந்த 15 ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த ஒப்பந்தங்கள் வந்து ஜனவரி 6ஆம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அதுக்கான அனுமதி வந்து பெறப்பட்டு தான் சீனாவுக்கு வந்து கொண்டு போகப்பட்டது. ஸோ அங்கே வச்சு இப்போ அது கைச்சாத்திடவும் பட்டிருக்குது. ஸோ இது 2ம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்தியாவுக்கு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் முதலாவது ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு நேரடி முதலீடாக சீனா தான் முதலீடு செஞ்சுருக்குது. இந்தியா இப்போ வரைக்குமே பெரிய அளவிலான முதலீடுகளை வந்து புதிய அரசாங்கத்துக்கு கொண்டு வரலை. அது வந்து இது வந்து அரசியல் தரப்பில் பார்க்கப்படுற விஷயம். இது நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குற விஷயம் இல்லை. அரசியல் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில காரணங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி தான். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது. ஸோ அதனால் இலங்கைக்குள்ளே யார் உள்ளவாருன்ற போட்டி நிலைமை இருக்கிறதால முதலாவதாக எங்களுக்கு முதல் சீனா முதலீடு செஞ்சுட்டுன்ற ஒரு ஈகோவில் வந்து இந்தியாவினுடைய ஒரு சில அரசியல் சம்மந்தமாக சொல்லக்கூடிய முக்கியமான நபர்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து இப்போ தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வரணும். அதே மாதிரி இப்போ இலங்கையினுடைய பொருளாதார ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால் இது வந்து சீனாவினுடைய ஒரு கடன் பொறியாக இருக்குமோ, ஒரு டெப்ட்ராப்டாக இருக்குமோன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் வந்து ஒரு பக்கமாக எழும்ப ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா ஏற்கனவே இருந்த அரசாங்கம் வந்து முதலீடுகள்ன்றதை விட கடன் தான் அதிகமாக வாங்கியிருந்தது. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய முதலீடு உள்ள வருதுன்னு சொன்னால் இதுக்கு பின்னால் என்ன காரணங்கள் இருக்கலாம்ன்ற ஒரு கேள்வியும் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த 2 நாடுகளும் இல்லாமையும் இலங்கையால் வந்து தன்னிச்சு செயற்பட முடியாதுன்றதும் வந்து இன்னொரு பக்கம். அதே மாதிரி நான் கட்டாயமாக எல்லாருமே யோசிச்சு கொண்டு தான் ஏனைய விஷயங்கள் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி நான் கட்டாயமாக மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு பக்கமாக மட்டும் இருந்துடக்கூடாது, மற்ற பகுதியை வந்து கட்டாயமாக சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் எப்படியோ அவர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி கட்டுப்பாடு நாங்கள் வந்து தன்னிச்சையாக செயற்பட முடியாது. ஒரு பொருளாதாரத்தை வந்து நாங்கள் தனியாக கொண்டு போக முடியாதுன்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறபடியாக கண்டிப்பாக அவர்களுடைய உதவியும் வந்து எங்களுக்கு கட்டாயமாக தேவை. சைனாவோட தனியவோ இல்லாட்டி இந்தியாவோட தனியவோ வந்து நாங்கள் தனிச்சு நிற்க முடியாது. 2 நாடுகளையும் அனுசரித்து போக வேண்டிய 2 நாடுகள் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாடுகள் வந்தாலும் அந்த நாடுகளோட அனுசரித்து போக வேண்டிய தேவை வந்து இலங்கைக்கு இருக்கிறன்றபடியாக 2 நாடுகளோடையும் ஒரே மாதிரி போக வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு கட்டாயமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. இந்தியா இதுக்கு எப்படிப்பட்ட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகுதுன்றதான் அடுத்த கட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டு இருக்குது. ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் வரும்போதும் கட்டாயமாக நான் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன்.
இதை பற்றின உங்களோட கருத்துக்கள், இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத வந்து தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி யாராவது இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொல்லலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.